ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா Realme 5 ப்ரோங்கிற மாடல் மொபைலுங்க. இது வந்து என்னோடய ஒய்ஃபோட மொபைல் தான். ஆக்சுவலாக என் குட்டி பையன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை கீழே போட்டதுனால இதனுடைய டிஸ்பிளே வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிஸ்பிளே இப்போ ஒர்க்கே ஆகலை. நாம் இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சலில் டெட் ஆயிடுச்சு, நமக்கு ஒன்றுமே விசிபிள் ஆகலை ஸ்க்ரீனில். ஸோ நம்ம மேக்ஸ்பிலேருந்து இந்த ஃபோனுக்கான ஸ்க்ரீன் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹1050 பக்கமாக வந்துச்சு. ஸோ பேக்கிங்கெல்லாம் பக்காவாக இருந்துச்சு, எந்த டேமேஜுமே இல்லாமல் நமக்கு ஸ்க்ரீன் ரிசீவ் ஆகிருந்துச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி 2 தெர்மாக்கோலுக்கு இடையில் நமக்கு அந்த ஸ்க்ரீனை வச்சு அவங்க பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ பேக்கிங் பக்காவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் நான் மேக்ஸ்பியில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எந்த டேமேஜ் இல்லாமல் ப்ராப்பராக ரிசீவ் ஆகிருக்கு. இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு எந்த டேமேஜுமே இல்லாமல் ப்ராப்பராக ரிசீவ் ஆகிருச்சு. இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஃபோனுக்கான டிஸ்பிளேங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த புது டிஸ்பிளேவை வந்துட்டு நம்ம ஃபோனில் ஸ்க்ரீன் உடஞ்சிருக்குல்ல, அந்த ஓல்டு ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த புது ஸ்க்ரீனை இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனோட பேக் பேனல் வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்காக நம்ம இருக்க ஹீட் கன் வச்சு பேக் பேனல் வந்து லைட்டாக சூடு பண்ணுறோம். இப்படி சூடு பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக் பேனல் ஒட்டி இருக்கிற அந்த அட்கசிவ் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷீட் வச்சு அந்த பேக் பேனல் வந்து லிஃப்ட் பண்ணுறோம். அதாவது அந்த அட்கசிவும் ஃப்ரேமும் ஒட்டி இருக்கிற பார்ட் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஓவராலாக ஃபோனோட பேக் சைடு வந்து டோட்டலாகவே அந்த ஷீட் வச்சு ரொட்டேட் பண்ணுங்கள். அப்படி ரொட்டேட் பண்ணுறப்ப அந்த பேக் பேனல் வந்து உங்கள் ஃபோனோட ஃப்ரேம்லேருந்து அப்படியே ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ நம்ம எதுக்காக ஹீட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்ஹசிவ் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஹீட் பண்ணாமல் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த அட்ஹசிவ் வந்து டேமேஜ் ஆகிரும். நம்ம ஹீட் பண்ணி எடுத்ததுனால அந்த அட்ஹசிவ் வந்து டேமேஜ் ஆகாமல் ப்ராப்பராக பேக் பேனல் ரிமூவ் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபோனில் இருக்க எல்லா ஸ்க்ரூஸுமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 ஸ்க்ரூ வந்து அந்த ஃபோனில் இருந்துச்சு. ஸோ எல்லா ஸ்க்ரூமே நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிட்டுருக்கோம். ஒன் பை ஒன்னாக ரிமூவ் பண்ண எல்லா ஸ்க்ரூமே இது மாதிரி ஒரு பாக்ஸில் சேஃபாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண அப்புறம் நம்ம இந்த ஃபோனில் இருக்க அந்த பேக் பார்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து ஒரு ஃப்ரேமில் உட்காந்துருக்கும். அந்த ஃப்ரேமில் இருந்து அந்த பேக் பார்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இது மாதிரி நீங்கள் ஒரு நெயில் வச்சு அப்படியே ஸ்லைட் பண்ணிங்கன்னா அந்த பேக் பார்ட் வந்து அப்படியே அந்த ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ ஓவராலாக நீங்கள் ஃபோனோட எல்லா சைடுமே அது மாதிரி பண்ணி எடுக்கல அந்த ஃப்ரேம் தனியாக வந்துடும். பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன்லேருந்து அந்த பேக் ஃப்ரேம் வந்து தனியாக பிரித்து எடுத்துட்டோம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு பேட்ரி எல்லாமே எக்ஸ்போஸ்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியோட டெர்மினல் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். எப்போவுமே ஃபோனில் ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் பேட்டரியோட டெர்மினல் டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. லேட்டரான் மற்ற பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிறது வந்து தடுத்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி டெர்மினல் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம சார்ஜிங் போர்ட்டுக்கான அந்த ஃப்ளெக்ஸ் கேபிளையுமே ரிமூவ் பண்ணிடலாம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பேட்ரி வந்து நம்ம அந்த ஃப்ரேம்லேருந்து புல் பண்ணணும். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேவோட அந்த ஃப்ளெக்ஸ் கேபிள் வந்து பேட்டரி கடியே தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் நம்ம பேட்ரி ரிமூவ் பண்ணி தான் அந்த ஃப்ளெக்ஸ் கேபிள் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேட்ரி ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த டேக் கொடுத்துருப்பாங்க. அந்த டேகை வந்துட்டு நீங்கள் அப்படியே வச்சு புல் பண்ணிங்கன்னா பேட்ரி அப்படியே ரிமூவ் ஆகி மேலே வந்துடும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா இப்போவுமே கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் புல் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். ஓவர் ஹீட் பண்ணிடாதீங்க, பேட்ரி பர்ஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேவோட அந்த டெர்மினல் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு பேட்ரி கீழே இருக்க அந்த ஸ்டிக்கருமே லைட்டாக அப்படியே பிச்சு எடுத்துருங்க. பிச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃப்ளெக்ஸ் கேபிளை நீங்கள் அப்படியே பீல் ஆஃப் பண்ணுங்கள். ஃப்ரேமில் அது லைட்டாக ஸ்டிக்காக இருக்கும், அதை பீல் ஆஃப் பண்ணி அப்படியே டிஸ்பிளே வெளியே எடுத்திங்கன்னா அந்த ஃப்ளெக்ஸ் கேபிளுமே வெளியே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன்லேருந்து பழைய டிஸ்பிளே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த டிஸ்பிளே வச்சுட்டு நம்ம புதுசாக வாங்கியிருக்க டிஸ்பிளே வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஃப்ளெக்ஸ் கேபிள் எந்த வழியாக வெளியே எடுத்தோமோ அதே வழியாக அந்த புது டிஸ்பிளேவோட ஃப்ளெக்ஸ் கேபிளுமே இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா அது ஃப்ளெக்ஸ் கேபிள் போகிறக்கான ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க, அது வழியாக திருப்பி இன்சர்ட் பண்ணி நாம் அந்த மதர் போர்ட்லேயே திருப்பி அந்த டெர்மினல் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேட்ரி ஒட்டி இருக்கிறக்கான அந்த ஸ்டிக்கர் இருக்கும், அதை திருப்பி நம்ம ஃபஸ்ட்டு இருந்த பொசிஷன்லேயே அப்ளை பண்ணி அதுக்கு மேலே பேட்ரியுமே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டிக்கர் வந்து ஃப்ரேமில் பழையபடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பேட்ரியுமே முன்னாடி என்ன பொசிஷனில் இருந்துச்சோ அதே பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அந்த டேகெல்லாம் ப்ராப்பராக ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த டேகெல்லாம் செட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த சார்ஜிங் ஃப்ளெக்ஸ் கேபிளில் என்னென்ன டெர்மினல் ரிமூவ் பண்ணியிருந்தோமோ அந்த டெர்மினல் எல்லாமே திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரிமூவ் பண்ண எல்லா டெர்மினலுமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியோட டெர்மினல் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபோனை ஒன்ஸ் ஆன் பண்ணி கூட பார்த்துடலாம், ஃபோன் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக. ஃபோனோட ரைட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறப்போ ஃபோன் பூட் ஆச்சு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ப்ராப்பராக ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுதுங்க. இப்போது ஃபோன் அப்படியே பூட் ஆனதுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு எப்படி ஃபோன் ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி டிஸ்பிளே இப்போல்லாம் ஒர்க் ஆகுது, டச்சுமே நல்லா இருக்குது. எகைன் இப்போ நம்ம ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிவிட்டு
பேக்கில் அந்த பேனல் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பேட்ரி எல்லாமே ப்ராப்பராக சீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அந்த பேக்லேருந்து அந்த ஃப்ரேமை ரிமூவ் பண்ணல, அந்த ஃப்ரேமை வந்துட்டு திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறோம். திருப்பி நீங்கள் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து அந்த எல்சிடி டிஸ்பிளேக்கான ஃப்ரேமில் வந்து ப்ராப்பராக சீட் ஆகிரும். இப்போ நம்ம சுற்றியுமே எல்லா லாக்குமே ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா லாக்குமே ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிருச்சு. ஸோ டச் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. நாம் இப்போ வந்துட்டு ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தோம்ல, அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லா ஸ்க்ரூஸுமே மிஸ் பண்ணாமல் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லா ஸ்க்ரூமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஃபோனோட பேக் சைட்லேருந்து இது மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு, அதை பிரிச்சிருந்தோம். அதை திருப்பி அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் பேனலில் அந்த அட்ஹெசிவ் இருக்கும், அதையே அப்படியே நம்ம ஒட்டிட்டோம்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா பேக் பேனலில் ரிமூவ் பண்ணியிருந்தோம், அது திருப்பி ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பொசிஷனில் இருந்துச்சோ அதே பொசிஷனில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளேயில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணணும். இந்த ஸ்க்ரீன் ஒட்டுறதுக்காகவே தனியாக மொபைல் ரிப்பேர் ஷாப்லாம் இது மாதிரி க்ளூ கிடைக்கும், நீங்கள் அந்த க்ளூ வாங்கிக்கலாம். அந்த க்ளூவை வாங்கி நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் அப்ளை பண்ணி திருப்பி அந்த ஃப்ரேமில் ஒட்டுறக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் அந்த க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதாவது அந்த ஃப்ரேமோட நல்லா ப்ராப்பராக அந்த ஸ்க்ரீன் வந்து ஒட்டிருச்சா அப்படின்னு செக் பண்ணிங்க. எக்ஸஸாக இருக்கிற க்ளூ வந்து நீங்கள் உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. இஃப் இன்கேஸ் அதை ரிமூவ் பண்ண விட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் அது ஸ்மஜ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு எல்லா சைடுமே அந்த ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ராப்பராக அந்த ஃப்ரேமோடு போய் ஒட்டிருச்சா அப்படிங்கிறக்காக ப்ராப்பராக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது மாதிரி ரப்பர் பேண்டை வந்து நம்ம போட்டு வைக்கணும். அதாவது ஸ்க்ரீனும் அந்த ஃப்ரேம் ப்ராப்பராக ஒட்டுறக்காக இது மாதிரி ரப்பர் பேண்ட் நாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 ரப்பர் பேண்ட்ஸ் நீங்கள் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ப்ராப்பராக ஒட்டிக்கும். இது மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 6 மணி நேரம் ஃபோனை ஐடிலில் விட்டுருங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஐடிலில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணணும். இது மாதிரி நம்ம எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனோட ஸ்க்ரீன் வந்துட்டு ஃப்ரேமில் ப்ராப்பராக ஒட்டிக்கிறக்காகத்தான் இது மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கிறோம். இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஃபோன்லேருந்து அந்த ரப்பர் பேண்ட்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா ரப்பர் பேண்டுமே ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் எல்லா ஸ்க்ரீன் வந்து ப்ராப்பராக ஃப்ரேமில் ஒட்டிருச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த ப்ரொடெக்டிவ் ஃபில்மை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோனை ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முதல் மாதிரியே இருக்குது. பட் என்ன, உங்களுக்கு ரெசல்யூஷன் ஒரிஜினல் டிஸ்பிளேயில் இருக்கிற அளவுக்கு இந்த டூப்ளிகேட் டிஸ்பிளேயில் இருக்காது. பட் ஃபங்க்ஷன் வைஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. நான் அந்த டிஸ்பிளே வாங்கின மேக்ஸ்பி சைட்டோட யூஆர்எல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஸ்க்ரீன் உடஞ்சி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.